கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கொரியன் ரொமான்டிக் மூவி தான் பார்க்க போறோம். லவ் அப்படிங்கிறது மேரேஜுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, அதுவே மேரேஜுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி காமெடி, ரொமான்ஸ், லஸ்ட்னு சொல்லி எல்லாமே கலந்த மாதிரி சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு டி கிசஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? மூவியோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. இவரோட பேரு யங்மின். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒரு மெசேஜ் தான் போறாரு. லைனா கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. டே கல்யாணம் மட்டும் பண்ணிக்காதடா, கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லும்போது அதை 2 கல்யாணம் பண்ணவெல்லாம் பேசுறான் பாரு. டே நீ கல்யாணம் பண்ணிக்கோடா, தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு இன்னொருத்த சொல்றான். டே நான்லாம் கல்யாணம் பண்ணியே தனியா தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்த ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ டே நான் கல்யாணம் பண்ணதாண்டா போறேன், நீ ஏதாவது கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டே இன்னும் லேட் ஆகலடா, ஓடிரங்கிருந்து அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. டே கட் பண்ணி மீய காமிக்கிறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின். நைட் எல்லாம் பயங்கரமா அழுதுருப்பாங்க போல, கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு, நான் பார்க்க பண்ணி மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே ஹீரோ பாக்குறதுக்காக வராங்க. ஹீரோ மேரேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் வர சொல்லியிருப்பாரு. அவர் பேசும்போது உங்களுக்கு பொறுமையே இல்லை, சீக்கிரம் சொல்லுப்பா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு பேசவே வரமாட்டேது. எனக்கு புதுசா வேலை கிடைச்சிருச்சு, நம்ம லவ் பண்ணி 4 வருஷம் ஆகிருச்சு, அது மட்டும் இல்லாம வேலையில கொஞ்சம் சம்பளம் கம்மி தான் அப்படின்னு சொல்லி சுத்தி வளைச்சு சொல்ல வராரு. ஆனா உங்களுக்கு பொறுமையே இல்லை. என்னதான் உனக்கு பிரச்சனை, நான் போர் அடிச்சிட்டேனா, வேற பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இப்ப சண்டை போடுற என்கிட்ட அப்படின்னு கேட்டா, பின்ன என்னதான் நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. உன்னோட கண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு அப்பதான் கேட்கிறாரு. இப்பதான் நீ பாக்குறியா, என்னை பத்தி உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கண்ணை மறைச்சுக்கிறாங்க. உன்னாலதான் எல்லாமே, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க. என்னடா இவளே சொன்னா இவளே அழுகிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே நிக்கிறாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்படியோ கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாரு போல. இப்ப அப்படியே ஆஃப்டர் மேரேஜ் தான் காமிக்கிறாங்க. இவர் ஒர்க்கு கிளம்புறாரு. போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்க பின்னாடி 4 தட்டு தட்டிட்டு, ஐயோ பேக் எடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ரூம்குள்ள போறாங்க. அச்சோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி வேகமா ஃபேண்ட்டை கட்டிட்டு இவரு பின்னாடியே போயிடுறாரு ரொமான்ஸ்க்காக. இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காமிச்சா துணி மடிச்சிட்டு இருக்காரு. அவங்க இன்னர்ஸ் எல்லாம் பார்க்கவும் மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் போலாமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதே மாதிரி குக் பண்ணும்போது டிவி பார்க்கும்போதுன்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நம்ம 3 ரவுண்ட் போயிட்டோம், 4வது ரவுண்ட் போலாமா குட்டியா அப்படின்னு கேட்கும்போது பெருசா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. எல்லாம் முடிஞ்சு வேலைக்கு போகும்போது இவருக்கு மனசே வர மாட்டேது, போகணுமான்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காரு. அப்ப ஹவுஸ் ஓனர் லேடி கொஞ்சம் சவுண்டை தான் கம்மி பண்ணுங்களேன், புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்கு நீ இப்படியா, நான் வேற தனியா இருக்கேன், குழந்தைங்களாம் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இல்ல நாங்க பால் கேம் தான் பார்த்துட்டு வந்தோம் டிவில அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஓ பால் கேமா, சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. எனக்குமே அந்த பால் கேம் விளையாட போல இருக்கு அப்படின்னு சொல்லி சைட் கேப்ல கலாச்சிட்டு போறாங்க. ஹீரோ என்னதான் வேலைக்கு போனாலுமே ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. இப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஆஃபீஸ்க்கு வராங்க. 2 பேருமே தனியா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு ஃபேமஸான சாங் ரைட்டரா இருக்காங்க. நீ ரொம்பவே நல்ல சாங் எழுதுற அப்படின்னு சொல்லும்போது, உனக்குமே போயம் எழுதுதானே பிடிக்கும், உன் போயம் எனக்கு கூட பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பழைய ட்ரீம்ஸ் எல்லாம் பத்தி பேசுறாங்க. ஹீரோ அதெல்லாம் எழுதுறது இல்லை அப்படின்னு சொல்ல, சரி இன்னைக்கு நைட் வெளியே போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கால் பண்றாங்க. ஆனா இவர் அட்டன் பண்ண மாட்டாரு. எப்பவுமே மிஸ் பண்ணாம மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா இப்ப கட் பண்ணி விடுறாரு அவரே. உனக்கு புதுசா கல்யாணம் இருக்குல்ல, உன் ஒய்ஃப் கோச்சுக்கு போறா, நான் வேற மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் எதுவும் இல்லை, இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுறாரு. இங்க அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு ஆர்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. அவங்க டிராயிங்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அப்பதான் ஒரு பொண்ணு வாட்டுக்கு வேற ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை என்ன வரைய சொன்ன, நீ என்ன வரைகிற அப்படின்னு கேட்கும்போது, என் பாய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது, அவனுக்கு கிஃப்ட் பண்றதுக்காக தான் நான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் சொன்னதை ஃபர்ஸ்ட் செய் அப்படின்னு சொல்லி அவங்க வாட்டுக்கு அந்த சார்ட்டை வாங்கி வச்சிடுறாங்க. இப்ப அப்படியே நைட் காமிக்கிறாங்க. ஹீரோ நல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் போன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெளியே வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. எங்க போனீங்க, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஹீரோனுக்கு டென்ஷன் ஆகிருது. இன்னைக்கு தான் நம்ம பால் காய்ச்சறோம், ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் புதுசா ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. பால் காய்ச்சறதுக்கு திங்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா அவர் வாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு நீயே வாங்கிடு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோனுக்கு டென்ஷன் ஆகுது. சாரிமா கோச்சுக்காத அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டே இருக்காரு. கரெக்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரவும், சரி அதை செஞ்சு வச்சிரு, நீ தான் சூப்பரா செய்வில்ல அப்படின்னு சொல்லி ஒரு நார்மலா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசுறாரு. வைஃப் சூப்பரா சமைப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, அப்ப நாங்க எல்லாருமே உங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹீரோ வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. எதுவும் பெருசா எடுத்துக்கல, சரி ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனா அதுல ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே டென்ஷன் ஆகிடுது. ஹீரோ அப்படியே சமாளிக்கிறாரு. நான் சொல்லியிருக்கேன்ல உங்களை பத்தி முன்னாடியே அப்படின்னு சொல்லும்போது, சொல்லிருக்கீங்க, என்ன பொண்ணுன்னு தான் சொல்லல அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்றாங்க. அந்த பொண்ணுமே, ஐயோ நான் பொண்ணுன்னு உங்ககிட்ட சொல்லலையா, கவலைப்படாதீங்க, நானுமே பையன் மாதிரி தான், ஹேர் ஸ்டைல் கூட பாருங்க பசங்க மாதிரி தானே இருக்கு, ஆனா ஒன்னே ஒண்ணு அவங்க கிட்ட இருக்க ஒண்ணு மட்டும் என்கிட்ட இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஹீரோயின் ஐயோ ரொம்ப பெரிய காமெடி, வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கூப்பிட்டு போயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து சும்மாவா இருப்பாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கு டென்ஷன் ஆகுது.
ஹீரோ ஹெல்ப் ஆச்சு பண்ணியிருக்கலாம், அவர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சாலுமே தேங்க்ஸ் மீ, நீ ரொம்பவே புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து ஹக் பண்ண வராரு. என்ன தொடாதீங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க ஹீரோயின். என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போதே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் பாட்டெல்லாம் பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க பாடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிடுறாங்க. நான் நல்லா பாட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுறாங்க. ஹீரோ சும்மா வச்சிருந்துருக்கலாம், ஹீரோயினை சேவ் பண்றதா நினைச்சிட்டு அவளுக்கு பாடலாம் தெரியாதுப்பா, ரொம்ப கேவலமா பாடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிடுது. நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பாடுறாங்க வாலண்டியரா. ரொம்பவே கேவலமா இருக்கு. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஆனா ஒருத்த மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கனால, டே அவன் இருக்கதான்டா சொன்னான், நம்ம இருக்கலாம்டா, அவங்களுக்கு பிடிச்சிருக்க நம்ம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டே நேரம் கிளம்புறியாம பேசாதரா, வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹீரோ பயந்துட்டே உள்ள வராரு. வீடு பார்த்தா செம்ம குப்பையா இருக்கு, எல்லா பக்கமே போட்டபடியே இருக்கு. இவர் தான் கிளீன் பண்ணி வைக்கிறாரு. ரூம்குள்ள தான் இருக்காங்க. தேங்க்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டிஷ்யூ பேப்பர் பாக்ஸோட தூக்கி வீசுறாங்க. உடனே இவரே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிடறாரு. கொஞ்ச நேரம் அப்புறம் தான் ஹீரோயின் வராங்க. வெளியே வந்து பார்த்தா எல்லாமே கிளீனா இருக்கு. அங்க இருக்க ஒரு கிளாஸ்ல லவ் யூ மீ அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. அதை பார்த்ததுமே சிரிப்பு வந்துருது இவங்களுக்கு. அப்படியே நெக்ஸ்ட் டே காமிச்சு ஹீரோவை காலையிலேயே ஆஃபீஸில் ஒரு கஸ்டமர் கடுப்பேற்றி விட்டுறாங்க. டென்ஷனில் இருக்கும்போது ஒரு பைத்தியக்காரன் வர ஆஃபீஸ்க்கு வரான். அடிக்கடி வருவான் போல. இவர் அப்படியே காசு கொடுத்து அனுப்பிச்சு வைப்பாரு. அதே மாதிரி இந்தாங்க டாக்ஸி காசு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போறாரு. பயங்கரமா டென்ஷன் ஆகிடுது. சரி நமக்கு போயம் எழுத ரொம்ப பிடிக்கும்ல, இன்னைக்கு எழுதலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து எழுதிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஏன் இப்படி பண்ற, சாப்பிட்ட இடத்துல வச்சிருக்க, ட்ரெஸ்ஸை கழட்டி அதே இடத்துல போட்டு வச்சிருக்க, எவ்வளவு டைம் உனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு கடுப்பாயிருது. வேற ஆல்ரெடி டென்ஷன்ல இருந்திருப்பார்ல, உன்னால பாரு எனக்கு மூடே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வாட்டி கிட்டார் பிளே பண்ண ஆரம்பிச்சாரு. ஹீரோயின் திட்டிகிட்டே இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் போனா கூட ஒழுங்கா கிளீன் பண்ண மாட்டேன், எவ்வளவு டைம் உனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. காதுலயே வாங்க மாட்டாரு. ஹீரோனுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும். சரி போய் பெட்ல படுத்துக்கிறாங்க. இவருமே பின்னாடியே வந்துட்டு சரி எப்போ போல ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் ஹக் பண்ணா, இன்னைக்கு வேணாம் எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் டயர்டா தான் இருக்கு, நம்ம இப்ப பாரு சண்டை போட்டுட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் நம்ம இப்படிதான் சரி பண்ணணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டே இருக்காரு. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லி கோமா சொல்லிடுறாங்க. இவருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. அமைதியா படுத்து தூங்கிடுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே 2 பேரும் மூவி பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. அங்க ஹீரோயினோட காலேஜ் மேட் ஒருத்தர் வந்திருக்காரு. ஹீரோயின் எக்ஸைட் ஆகி பேசிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு பார்க்க பொசசிவ் ஆகுது. இவங்க நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு நான் மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, ஒன்னதான் கல்யாணம் பண்ணிருப்பேன், அவனை கழட்டி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் தோணுது. டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு 3 பேருமே உள்ள போயிடுறாங்க. அந்த ஹீரோயினோட காலேஜ் மேட் வந்து முன்னாடி தான் உட்காந்துருப்பாரு. ஹீரோ வேணும்னே ஒரு சீட்டை மிதிச்சுட்டே இருக்காரு. அவர் திரும்பி பார்த்தா அச்சோ என் கால் அவ்வளோ லாங்கா இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிருச்சு, சரி தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுது இவர் வேணுனே தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்கும் போது மறைச்சிட்டே உட்காந்துருக்காரு. எல்லாம் அழுகிற சீன் அப்ப சிரிச்சிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு டென்ஷன் ஆகுது. என்னாச்சு உனக்கு, எதுக்கு இப்படி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்கும்போது ஓ அப்ப நான் தான் தப்பு பண்ணனா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போதே நூடுல்ஸ் வந்துருது. அவங்க வாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் முன்னாடியே அவங்க கூட ஃபிளர்ட் பண்ணிட்டு எப்படி சாப்பிட்றா பாரு பண்ணி மாதிரி அப்படின்னு சொல்லி தலையை பிடிச்சி நூடுல்ஸ்லேயே அமைக்கிறாரு. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் திரும்பி பார்க்குறாரு. சூடா டீயை வந்து பாட்டில் வச்சிருப்பாங்க, அதான் கையை வச்சு அமுக்கிட்டு இருக்காரு. கையெல்லாம் சுற்றுது. ஓ இமேஜினேஷனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. டே கட் பண்ணா ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட கால் பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு 30 வயசு தான் ஆச்சு, ஆனால் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு தெரியுமா. ஒர்க்ல ரொம்பவே ஸ்ட்ரெஸ், வீட்லயும் ஸ்ட்ரெஸ், அதனாலதான் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு உடனே ஹீரோயின் ஞாபகம் தான் வருது. பாவம் அவருக்குமே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், நம்மளுமே ரொம்ப ஓவரா பண்ணிட்டோம், அவனை போய் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வெளியே கூட வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே நிக்கிறாங்க. ஹீரோமே ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வராரு. ஹீரோயினை பார்த்ததுமே எதுக்காக இந்த டைம்ல இங்க நிக்கிற, உனக்கு சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்காக தான் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி 2 பேருமே சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க. டே ஹீரோவை நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் பார்த்தா யாரை பார்த்தாலும் தப்பாகவே பார்க்க தோணுது. அவள் காலை பாரு எப்படி இருக்குன்னு, பேசாம வீட்டை நாயா வச்சு பிறந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஐயோ இங்கே பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்துட்டு என்ன இவளுக்கு இவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது, இதை கூட நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கோம், நம்ம இன்னுமே நம்ம ஒய்ஃபை லவ் பண்ணுறோம் மறந்துடாத அப்படின்னு அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு. இருந்தாலுமே பார்த்துட்டே தான் இருக்காரு. அந்த பொண்ணு கரெக்டாக சார் அப்படின்னு கூப்பிடுவோம். ஐயோ நான் உங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லி கத்த வேற செஞ்சிடறாரு. இல்லை சார் ஒர்க் சம்மந்தமாக பேச கூப்பிட்டேன், நீங்கள் என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நார்மலாக போய் உட்காந்துக்கிறாரு. சார் இவங்களாம் நம்ம பழைய எம்ப்ளாயிஸ் தான், இவங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லும்போது இவர் அதை கவனிக்கவே இல்லை. அவரோடக்கு எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. சார் புரிஞ்சா காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லவும் சரி நானே போய் நேரில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாயை விட்டுறாரு.
வந்ததுமே ஐயோ ஏன்டா சமாளிக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லி வைக்கிற, இப்போ ஒருத்த வீட்டுக்காக வர போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. நைட் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக ஒரு மாத்திரை வந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. டே எனக்கு ஆப்போசிட் மாத்திரை தாண்டா வேணும், யாரை பார்த்தாலுமே தப்பா பார்க்க தோணுதுடா அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நேச்சர்டா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயின் மெசேஜ் பண்ணுறாங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் இன்னைக்கு நைட் வரமாட்டேன்னு சொல்லி. ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுது, என்ன இன்னைக்கும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. பஸ்ஸில் போயிட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல அவங்களுமே அந்த பஸ்ஸில் இருக்காங்க. இவன் என்ன இங்கே பண்ணுறா அப்படின்னு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. அவங்க அப்படியே பக்கத்தில் வராங்க. இவன் எதுக்காக இப்போ பக்கத்தில் வரா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க காலை இவரோட 2 காலுக்கும் நடுவில் விடவும் இவர் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு கத்திட்டே கண்ணை முழிக்கிறாரு. பார்த்தது எல்லாமே கனவு தான், நமக்கு என்னவோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டுமே வராங்க. பார்த்ததுமே நடந்து போகலாமா அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு வந்துடுறாரு. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டே நார்மலாக தான் சொல்கிறாங்க, நான் தனியாக இருக்கேன், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, யாருமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவன் எதுக்கு இதவே சொல்லிட்டு இருக்கா, ஒருவேளை நமக்கும் ட்ரை பண்றாளோ, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாரு. அப்பவுமே அவங்க எதுவுமே சொல்லல, அவளுக்கு ஓகே தான் போல அப்படின்னு சொல்லி இவரே நினைச்சுக்கிறாரு. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்லயே பார்த்தா 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள போறாங்க. இது தப்பா கரெக்டான வேற தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வெளியவே நின்றுட்டு இருக்காரு. சரி ஒரு நாள் தானே மீக்கு தெரியவா போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. உள்ளவா அப்படின்னு கூட வேகமா உள்ள போறாரு. அவங்க அப்படியே செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிட்டு படுத்திருக்காங்க பெட்ல. அவளுக்கு ஓகே தான் போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு பெட்ல ஜம்ப் பண்றாரு. அவங்களுக்கு பயமாகிருது, பெட்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அச்சோ சாரி வா வா அப்படின்னு சொல்லி மேலே தூக்கி விடுறாரு. கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போகும்போது லவ் யூ மீ அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்களுக்கு டென்ஷன் ஆகிருது, தள்ளி விட்டு அங்கிருந்து எஞ்சி போயிடுறாங்க. கை கெட்டது வாய் கெட்டலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாரு அவரு. லேட் நைட் தான் வீட்டுக்கு வராரு. ஹவுஸ் ஓனருமே இதை பாக்குறாங்க. காலையில ஹீரோயின் வருவது சொல்லி கொடுத்துட்றாங்க. ஹீரோயின் அவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோ கிட்ட எதுவுமே கேட்டுக்கல. அவங்க வாட்டுக்கு போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ற அப்படின்னு கேட்கிறாரு. நான் சும்மா இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணி என்ன பண்ண போற, நம்ம லைஃப்ல நடக்கிறதெல்லாம் எதுக்கு அடுத்தவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம போறாரு. ஹீரோயின் ஆனா கண்டுக்கவே இல்லை. அவங்க வாட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அங்க போனா அவங்க கிளாஸ்மேட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் மீட் பண்றதுக்காக போறாங்க. அவங்க பெரிய பெயிண்டரா இருக்காங்க. நீ எதுக்காக ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நீயுமே பெயிண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இவங்க யோசிக்கிறாங்க. சரி உன் லவ் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் அப்பயே பிரேக்அப் பண்ணிட்டேனே, உனக்குமே அவனை பிடிச்சிருந்துச்சு தானே, உன் எக்ஸ் தானே அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் அமைதியா இருக்காங்க. அவ ஒரு மியூசிக் கான்செப்ட் வச்சிருக்கான்னு கேள்விப்பட்டேன், நீ போகணும்னா சொல்லு நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இருந்தாலுமே மனசுக்குள்ள போகணும்னு தோணுது. வீட்டுக்கு வந்ததுமே டிக்கெட் புக் பண்ணிடுறாங்க. பியூட்டி பார்லர்லாம் போய் மேக்கப் போட்டுட்டு அந்த கான்செப்ட்டுக்குமே போகிறாங்க. அங்கே தூரத்தில் நின்று அவங்க எக்ஸை பார்த்துட்டே இருக்காங்க. அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லாருமே ஆட்டோகிராஃப் கொடுங்க ஃபோட்டோ கொடுங்கன்னு சொல்லி பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் தூரமாக நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அவர் பார்த்ததுமே மீ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வர்றாரு. இவங்க அப்படியே தப்பிச்சு ஓடுறாங்க, ஆனால் விடவே மாட்டாரு. கடைசி வரைக்கும் கூடயே வராரு. இவங்க ஒரு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க. இருந்தாலுமே பக்கத்தில் வந்து மீ அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. கரெக்டாக அந்த மாஸ்கோட சொந்தக்காரன் வந்துடுறான். அது என்னோடது கொடுங்க அப்படின்னு சொல்லி பிடுங்கும் போது ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம சொல்லுங்க இப்பதான் நான் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல இங்கதான் நான் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் ரிசைன் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி உனக்கு பொய் சொல்ல வரல இல்ல அப்படின்னு கேட்கும்போது என்ன பெரிய மியூசிக் டைரக்டர் ஆயிட்டா, ஒரு சாங் நல்லா இருந்துச்சு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்பதான் நீங்க ஒர்க் பண்றதுக்கு தான் வந்தேன்னு போய் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் சிரிச்சுட்டே ஓ அப்படியா சரி எனக்கு நீ ஒரு ரெட் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தில்ல ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. சரி நம்ம தான் ரொம்ப எதிர்பார்க்கறோம் போல, இவனுக்கு நம்ம ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க அமைதியா. வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோ கால் பண்ணிட்டே இருந்தேன்ல ஏன் நீ எடுக்கல அப்படின்னு தான் கேட்கறாரு. எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா கிம்ச்சி நேத்து உங்க அம்மா கொடுத்தாங்கல்ல எங்க வச்சிருக்கேன்னு கேட்கதான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிருது. இதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு தேவையா, உங்களுக்கு பசிச்சா நான் வேணும், மற்றபடி எதுக்குமே எனக்கு தேவையில்லை அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்ப எதுக்காக நீ கத்துற என்று சொல்லாம வெளியே போயிட்ட அப்படின்னு சொல்லும்போது நீங்க மட்டும் எல்லாம் சொல்லிட்டா சரிங்க, நேத்து நீங்க 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்னன்னு என்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோக்கு பதிலே பேச முடியல. வேகமா இஞ்சி வெளியே போகும்போது அங்க சாப்பிட்ற பொருள் வச்சிருக்காரு, அதை தட்டிடுறாங்க. எவ்வளவு டைம் சொல்லணும், அதை தான் அங்கங்க வைக்காதீங்க, எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வைங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஹஸ்பண்டும் அப்படிதான் பண்ணுவாங்க, நீ தான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படி பண்றவங்களை போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கோமா ரெஸ்ட் ரூம்குள்ள போய் அழுக ஆரம்பிக்கிறாங்க. கதவை தட்டி என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி இப்படி அழுதுட்டு இருக்க இப்ப அப்படின்னு கேக்குறாரு. என்ன பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ எப்பெல்லாம் என் உடம்பு தேவைப்படுதோ அப்ப மட்டும் தான் நான் வேணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுமே சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டா போல அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு தட்டி கொடுத்து. ஹீரோயினுமே கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க.
ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனனால அவங்களுக்கு நோஸ்லேருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. இவர் தான் சரி பண்ணி விடுறாரு. ஃபர்ஸ்ட்லாம் அடிக்கடி வரும், இப்போ கொஞ்ச நாள் வராமல் இருந்துச்சுல்ல, மறுபடியுமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சரி பண்ணி விட்டுட்டு இருக்காரு. ரொம்பவே கஷ்டமாயிடுது. சரி அப்படியே வெளியே போகலாம் அப்படின்னு வரும்போது ஹவுஸ் ஓனர் லேடி அங்கே இருக்காங்க. உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி ஒன்று கேட்கணும். பொண்ணுங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் அவ்வளோ சீக்கிரமாக மறக்காதாமே, அப்படியா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது. இப்போ யார் அவங்க லவ் பண்ணுறாங்களோ அவங்கள எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாங்களோ அதை தான் அவங்க மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அந்த பொண்ணுக்கிட்ட ரிட்டையர் ஆனவங்க கால் அட்டன் பண்ணலைன்னா நானே போய் விசிட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார்ல, அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க தான் வந்திருக்காரு. அங்கே நிறைய போயம் புக்ஸ் இருக்குது. இவருக்கு வர போயம்னா ரொம்ப பிடிக்கும்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காரு. சூப்பராக இருக்குது எல்லாமே, நீங்கள் எல்லா கலெக்ஷனும் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ரேர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காரு. உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்டு ஒரே நிமிஷம் இருங்க, நீங்கள் தானே ஃபேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரிக்கிறாரு. ஐயோ நான் உங்க பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ் எல்லாம் கேட்டு வச்சுக்கிறாரு. ஹீரோயினை காமிச்சா அந்த பொண்ணுகிட்ட இருந்து டிராயிங் பிடிங்க வச்சிருப்பாங்கல்ல, அவங்க பாய் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணுறது, அதை தேடி தேடி காணவே காணோம். அந்த பொண்ணு அழுகவே ஆரம்பிச்சிடறா. சரி சரி நானே வரைஞ்சு கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே டிரா பண்ணி கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே. இப்போ அப்படியே கட் பண்ணா ரொம்ப நாளா சண்டையாவே போயிட்டு இருக்கே, ஒரு ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பீச்சில் இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு கால் வருது. அவர் ரொம்பவே சந்தோஷமாகறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது என் போயம் வந்து அவார்ட் வின் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே ஹீரோயினை தூக்கி சுத்திட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ரெடி ஆகிறதா காமிக்கிறாங்க. ரொம்பவே எக்ஸைட்டடா ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஹீரோயின் டை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. என்னோட லிப்ஸ்டிக் ஷேட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப டார்க்கா இருக்கு, லைட்டா போடு, நீ ஒரு பொயட்டோட ஒய்ஃப், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு ரொம்பவே அப்செட் ஆயிடுது. நான் கண்டிப்பா வரணுமா, எனக்கு போயம் பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. அங்க போனா அவார்ட் வினர்ஸ்க்குலாம் தனி டேபிள், மற்றவங்களாம் தனியாக தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி தனியாக உட்கார வச்சிடுறாங்க ஹீரோயினை. அவங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ வீடியோ எடுத்துகிட்டே உட்காந்துருக்காங்க. அவர் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டதுமே அவரோட ஃப்ரெண்டு வேகமாக வந்து பொக்கே கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்ததுமே டென்ஷன் ஆகுது. யாராக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்க பண்ணிடுறாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டே நிற்கிறாங்க. அவருமே ஸ்டேஜில் ஏறி எல்லாம் பேசுகிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, என் சக்ஸஸுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்குறாரு. அவரோட ஃப்ரெண்டு வேகமாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் இங்கே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. டென்ஷன் ஆகுது. சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் அவங்க ஃப்ரெண்டு அங்கே வந்துடுறாங்க. என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை காற்று வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அவனுக்கு பார்த்தியா, அவனோட இன்ஸ்பிரேஷனே நான் தான் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எப்படி அது தெரியும், நீ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத, அவன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு அங்கே வந்து கோவமாக கிளம்பிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே காமிச்சு ஹீரோ ஒர்க்குக்கு போறாரு. அங்க பேன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கால் வருது. இவருக்கு ரொம்பவே கஷ்டமாகிருது. அவருக்கு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி யாருமே இல்லை. இவர் தான் வீட்டுக்கு போய் அங்க இருக்க புக்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வராரு. ரொம்பவே சோகமா இருக்காரு. ஹீரோனுக்கு இது தெரியாது இல்ல. அவங்க வாட்டுக்கு வாங்க சாப்பிடலாம், உங்களுக்கு ஸ்பெஷலா செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு எஞ்சி போயிடுறாரு. என்ன சாப்பிடவே இல்லை அப்படின்னு கிட்ட எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயம் எழுத ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயின் ரொம்ப யோசிச்சு எனக்கு கொஞ்சம் வயிறு வலிச்சுட்டே இருக்கு, செக் பண்ண போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு அதெல்லாம் காதலே விழுகல. எதுக்காக நீ பேசிட்டே இருக்க, என் ஐடியா எல்லாம் போயிருச்சு போ அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. ஹீரோயின் சரி அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ரொம்ப நேரம் அப்படியே போயம் எழுதிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சிகரெட்டை பத்த தீர்ந்துச்சு. சரி சிகரெட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எந்திச்சு போகும்போது ஹீரோயின் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனா அவர் கேட்கவே இல்லை. அவர் வாட்டுக்கு வெளியே வராரு. பஸ் எல்லாம் வைக்கிற இடத்துல அந்த பேனோட புக்ஸ் எல்லாமே ஹீரோயின் வச்சிடறாங்க. ஹீரோக்கு சரியான டென்ஷன் ஆகிடுது. எதுக்கு தேவையில்லாம என் பொருள்லாம் தொடுற, ஏதாவது எடுத்து வைக்கிறதுனா கேட்க மாட்டியா, அதெல்லாம் எவ்வளவு முக்கியமான பொருள்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்காரு. அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க, இவருக்கு கேட்கவே மாட்டேது. அவங்களுக்கு ரொம்பவே பெயின் ஜாஸ்தியா இருக்கனால வார்த்தையே வர மாட்டேது. ரொம்ப ஸ்லோவா தான் கூப்பிடுறாங்க. ஹீரோ கோவமா அங்க வந்து கிளம்பிடுறாரு. நம்ம கூட இருக்கவங்க நம்ம சொல்றது புரிஞ்சுக்கல அப்படின்னா உடனே நம்ம எங்க போவோம், அம்மா கிட்ட தானே. அவங்க வேகமா அவங்க அம்மா கால் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மா பேசும்போது அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி கத்துறாங்க. அவங்க அம்மாக்கு பயமாகிடுது. இப்ப அவங்க அம்மா தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோமே வந்தாரு. ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவ சொல்லி நம்ம பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. வெளியவே உட்காந்துட்டு இருக்காரு. வயிற்றுல கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிருக்கு, நிறைய இருக்கனால நம்ம கண்டிப்பா ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க. ஹீரோ அழுகவே ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், இவ்வளவு வழியில இருக்கேன் நான் சொன்னா நீ கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். ஹீரோ பார்க்கவே மாட்டாங்க. அவங்க அம்மாவுமே தனியா விட்டுட்டு போறாங்க இவங்க ரெண்டு பேரையும். அப்பவுமே ஹீரோயின் நானே போய்க்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வீல் சேரை தள்ளிட்டு தான் போறாங்க. ஹீரோ தொடவே விட மாட்டாங்க. அவர் பின்னாடியே வராரு. நான் ஒரு சோகத்தில் இருந்தேன், அதனாலதான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன சோகம் உனக்கு, என் சோகமோ கஷ்டமோ வந்துட்டு சொல்ல முடியல அப்படின்னா எதுக்காக நம்ம மேரேஜ் பண்ணியிருக்கோம், நீ ஒட்டுக்கா இருந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. ஏன் இப்படி பேசுற, அப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லும்போது எனக்கு போதும், நீங்க வந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே சரி கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோயினோட அம்மா தான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறாங்க. அங்க
வீட்டுக்கு வந்து போயம் எழுத ஆரம்பிக்கிறாரு. மீ கொஞ்சம் காஃபி கொடுவேன் அப்படின்னு கேட்கும்போது ஸ்ட்ரைக் ஆகுது. மீக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி எஞ்சி நடக்கிறாரு. அங்கே சோஃபால ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் இருக்கு. அதை பார்த்தது அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது தான். ஒரு பிளைண்ட் டேட்காக வந்திருக்காங்க. அந்த பையன் ப்ளூ கலர் ஷர்ட் தான் போட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ கரெக்டாக ஹீரோவுமே ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு அதே கஃபேல உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அந்த பையன் தான் ஹீரோ அப்படின்னு நினைச்சிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் ஹீரோ கூட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் இவங்கள. அந்த பையன் வரதை பார்த்ததுமே ஹீரோயின் அவனுக்கு தெரியாம அப்படியே வெளியே கூப்பிட்டு போயிருப்பாரு. அவன் துரத்திட்டே வந்திருப்பான். அப்படியே ஓடவே ஆரம்பிச்சிருப்பாரு ஹீரோயினை பிடிச்சிட்டு. 2 பேருக்குமே ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சாங்கல்ல, ஹீரோயின் கூட பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்திருப்பாங்கல்ல, அந்த சீனுக்கு வராங்க. ஹீரோயின் அழுதுட்டு இருக்கும்போது ஏன் இப்படி பண்ற, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணியும் நான் தனியா ஃபீல் பண்ணிடுவோம்னு பயமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தானே அவளை ஃபீல் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இங்க தனியா. அப்படியே ஹீரோயினை காமிச்சா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. உன் ஹஸ்பண்ட் பாரு அங்க இன்டர்வியூல கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். ஆன் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் பேன் இறந்தது உங்களுக்கு தெரிய வருது. ஓ, இதனாலதான் அவன் சோகமா இருந்திருக்கான், அதனாலதான் நம்ம பேசினது அவன் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள நடந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் கை ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கும். அவர் கையை வச்சு அவர் ஹீட் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அவர் சூடாக சாப்பிடும்போது ஹீரோயின் சிரிச்சுட்டே தண்ணியெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நடந்த எல்லா மூமெண்ட்டுமே 2 பேரும் மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோவுமே ஹீரோயினை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாரு. வேகமாக ஹாஸ்பிட்டல் வராரு. மீயோட பெட்டுக்கிட்டே வந்துடுறாரு. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. சரி அமைதியாக பக்கத்தில் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி படுக்கிறாரு. வசதியாகவே இல்லை. சரி அந்த பக்கம் படுப்போம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்தா மீ வெளியேந்து வந்துட்டு இருக்காங்க. நீ இங்கே என்ன பண்ணுற, அப்போ இது யாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இல்லை என் பெட்டை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நல்ல வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுறாரு. வா அந்த விண்டோ கிட்ட தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் விண்டோ ஓப்பன் பண்ணி 2 பேருமே உட்காந்து வெளியே வியூ பார்த்துட்டு இருக்காங்க. நான் உன்னை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது நானும் உன்னை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவருமே மனசை விட்டு பேசுறாரு. அவனை உண்மையாகவே லவ் பண்ணுறாமே, இந்த கையை நான் விடவே மாட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டாவது உன்னை என் கூடயே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசை விட்டு பேசுகிறாரு. ஹீரோயினுக்குமே ரொம்ப பிடிச்சிருது. நான் உன்னை லவ் பண்ணுறமே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்குமே எல்லா கோவமும் போயிடுது. அப்படியே ஷோல்டரில் சாஞ்சுக்கிறாங்க. இதோட இந்த மூவி முடியுது. லவ் அப்படின்னு வரும்போது 2 பேரும் மனசில் இருக்கிறது பேசினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் எவ்வளோ கேரிங்கில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் பிரச்சனையே வராது. இங்கே தானே இருக்காங்க எங்கே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டா இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை வரதா செய்யும். கொஞ்சம் கேரிங் மட்டும் கொடுத்தா போதும் எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொல்லி இந்த மூவில ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாங்க. சரி 2 பேருக்குமே குழந்தை பிறந்துருச்சு. ஹீரோயின் மட்டும் தனியா பார்த்துக்காம ஹீரோவுமே சேர்ந்து ரொம்ப கேரிங்கோட இந்த குழந்தைய வளர்க்குற மாதிரி ஒரு சீன் மட்டும் காமிக்கிறாங்க. எனக்கு இந்த மூவி பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.